இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்ல நிறைய லேர்னிங் இருந்தது. எனக்கு வந்து ஆக்டிங்கிறது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் வந்து அவர் நடிச்சு காமிப்பாரு, அதை நான் அப்படியே பார்ப்பேன், அதை அப்படியே பண்ணுவேன். ஸோ இது பயங்கரமான ஒரு லேர்னிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நான் டப்பிங் அப்போ சில சீன்ஸ்லாம் பார்த்தேன், நான் பண்ணதே அப்போதான் தெரிஞ்சது, ஓ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். பக்கத்து வீட்டுல திரிஷான்னு பொண்ணு இருக்கா, தனபாலு அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கான். அந்த பொண்ணுக்கு வீட்டுல 4 அண்ணன் இருக்கான், சண்டை செய்ய சக்தி இல்ல, கோயிந்த நல்ல ரொம்ப தொல்லை. நீங்க எதுல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? ஐதர் யுவர் ரைமிங் ஆர் தி மீனிங். அது டிஃபரன்ஷியேட் ஆயிடும் ப்ரோ சில டைம். இப்போ இந்த படத்துல நான் பண்ணிட்டு இருக்கிறது காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்ல வந்து ஸ்டோரி ஃபுல்லா வந்து இதை சுத்தி தான் இருக்கணும், இதை விட்டு வெளியே போக கூடாது. வெளியே போயிடுச்சுன்னா ஸ்டோரி அவுட்டா போயிடும். இந்த இதுல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, வேடனும் ஒரு ஒர்க் பண்றாரு. நானும் டான்ஸராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டான்ஸ்ல இருக்கும்போது மந்த்லி எப்படியாச்சும் 10,000 சம்பாதிக்கணுங்கிறதா என்னோட கோல். இந்த மியூசிக்னால லட்சங்கள்ல போயிட்டீங்க, இப்போ லட்சங்கள்ல போயிட்டேன். ஏய் நசி போன நாசமான பிஸ்கெட், ஏய் ஆக்கிடுவோம் ஷோல்டர் டிஸ்லோகேட், ஏய் பந்த அடிக்க மறந்தா விழ விக்கெட், திரிஷாவை உஷார் பண்ண நல்ல வழி நீ காட்டு. திரிஷாக்கு ஒரு தனி தேங்க்ஸ் உங்க வாழ்க்கையில. 100%. அந்த திரிஷா எங்க இருக்காங்க தெரியல. ஓ அது அப்ப ஆக்ட்ரஸ் திரிஷா இல்லையா? அது ஊரும் பிளட் உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுன்னு அது ஒன்றும் புரியல, கேட்கல. ஊரும் பிளட் நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான். அந்த 1 வீக் வந்து ஃபுல் மீம்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க. என்னோட சாங்கோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஓகேயா, ஒரு மாதிரி ஃபன்னா. அந்த பாட்டில் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பொண்ணை வந்து வர்ணிச்சு பேசுகிற மாதிரியோ, என்னோட வார்த்தைகள்லாம் வந்து புதுசாக இருக்கும். அதுதான் அதனால தான் பீப்புளுக்கே டவுட் வந்து நீயாடா எழுதுன இது. என்ன விஷயம் பயங்கரம் வாங்கி கொடுத்தீங்க அம்மாக்கு? கோல்ட்ல வளையல் ஷைன்லாம் வாங்கி கொடுத்தேன். ஸோ எப்படி இருந்துச்சு அம்மாக்கு நீங்க வளையல வாங்கி போட்ட உடனே? அவங்க ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Plan your next summer escape with Grand Royal Tours. எஸ் ஹலோ பிரதர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஸோ வந்து பார்த்து நிற்கும் போது டான்ஸ் அரட்டி வரீங்க. வந்து முடிச்சுட்டு ஒரு 10-15 பசங்க வந்து அழகா நின்று வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரியல் க்ரோத். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் போட்டோ எடுக்காம இட் வாஸ் லைக் ஒரு ப்ராப்பரா ஒருத்தங்க கூட எடுத்தா அது ஒரு மனசார சந்தோஷமா எடுக்கிறாங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க பேக்கப் டான்சஸாக இருந்தாங்களே எல்லாருமே, அந்த பொசிஷனில் நானும் வந்திருக்கேன். ஏன்னா நானும் டான்ஸராக தான் ஸ்டார்ட் பண்ணேன், நானும் அந்த ஒரு குரூப்பில் இருந்திருக்கேன். ஸோ அவங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. டான்சஸாக அவங்களுமே வந்து என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்தது. என்னோட க்ரோத் எனக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் எனக்குமே தெரியும், நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அது எப்படி நீங்கள் அது மாதிரி எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் யார் கூட? பின்னாடி இருந்தாண்டா போய் எடுக்கணும்டா ஃபோட்டோ. எனக்கு நிறைய பேரோட அப்படி எடுத்திருக்கேன். ஸோ நான் யார் கூட அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா சித் ஸ்ரீராமோட ஆட்டல் சூப்பர் சிங்கர். அப்போ தான் தள்ளி போகாதே வந்து ரிலீஸ் ஆகிட்டு அவரை வந்து கெஸ்ட் ஆட்டல் சூப்பர் சிங்கருக்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்போ நாங்கள் பேக்கப் டான்ஸர். அந்த டைமில் எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் எல்லாருக்குமே, எனக்குமே வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போனார். ஓடி போய் ரன்னிங்கில் பிடிச்சிட்டு ப்ரோ ஒரே ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சித் ஸ்ரீராமோட எடுத்தது. ஓகே. ஸோ பால் டப்பா சிங்கராலாமல் இதில் வந்து ஒரு நடிகராகவும் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு அடுத்து ஒரு ஆக்டரா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிமில். சோ நீங்க கேரக்டராவே பண்றீங்களா இதுல? ஓ சூப்பர். சோ இதான் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்னால நிறைய லேர்னிங் இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்டிங்கிறது ரொம்ப கஷ்டம். டைரக்டர் வந்து அவர் நடிச்சு காமிப்பாரு, அதை நான் அப்படியே பார்ப்பேன், அதை அப்படியே பண்ணுவேன். ஸோ இது பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் டப்பிங் அப்போ சில சீன்ஸ்லாம் பார்த்தேன், நான் பண்ணதே. ஏன்னா ஷூட்டிங் அப்போ பண்ணதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஓ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்டடாக இருக்குது, எல்லாருமே பார்க்கணும் சொல்லிட்டு. ஏன்னா கடைசி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடக்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய விருதுகள் வாங்கினீங்க, நிறைய மேடைக்கு போனீங்க, எங்கே போனாலும் ஒரு தனி கூட்டம், நிறைய கான்சர்ட்ஸ் போனீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. வாட் இஸ் தட் ஒன் அன்ஃபர்கெட்டபிள்? என்னடா அது நமக்காக இவ்வளோ கூட்டம் வந்துச்சான்னு ஒரு நீங்க மறந்து போன ஒரு கூட்டம்னா என்னது? மெல்பர்ன்ல நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட்டோர் லைக் அதர் கண்ட்ரியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணாங்க தான். அது எப்படி ஆயிடுச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினே இருக்கும்போது ஸ்டேஜ்னா இவ்வளோ தூரம் ஸ்டேஜ்னா ஸ்டேஜ் கீழே கரெக்டாக ஆளுங்க இருக்காங்க. நான் பாடி முடிச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் முடிச்சோடனே எல்லாருமே ஸ்டேஜை டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயங்கரமாக சவுண்ட் ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த டேப் பண்ணி நான் ஆட ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி அது பாட்டை தாண்டி அவங்க மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டேஜில். அதுக்கு நான் ஆட ஆரம்பித்தேன். அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்,
ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. மெல்பர்னில் அது நடந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஊரும் பிளட் உங்களுக்கு ரிலீஸ் ஆனோடனே ஸ்டார்டிங் இடத்துல சொன்னாங்க நான் அது ஒன்றும் ஆமா, புரியல, ஆமா, கேட்கல, ஆமா. பாட்டு வரும்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் இயரோட அதிகமா கேட்கப்பட்ட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஊரும் பிளட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஹவு டு யூ see you take இந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? மோஸ்ட்லி அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அது டே ஒன்லேருந்தே அப்படி தான். ஏன்னா பாட்டு நான் பண்ணும்போது என்னன்னா எனக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். நாங்கள் அது ஒரு கனெக்ட் ஆனோன்னா அது உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆனாங்கன்னா அது 100%. ஏன்னா எனக்காக எனக்கு ஒரு பாட்டு, ஒரு ஐடியா, ஒரு மியூசிக் என் மைண்டில் இருக்கிறது எத்தனை வரணும்னு நினைக்கிறேன். அது வெளியில் ஹிட் ஆகலைனாலும் கன்சிடர் நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன மாதிரி மியூசிக் எத்தனை வரணுமோ அது நான் எடுத்துகிட்டு வருவேன். அது எடுத்துகிட்டு வந்துட்டு அது கிளிக் ஆகி பீப்புள் ரசிக்கும் போது அது எனக்கு இன்னும் டபுள் ஹாப்பியாக தான் இருக்குது. ஊரும் பிளட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருந்தது. 1 வீக் வந்து ஃபுல் மீம்ஸ்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தோன்னா கான்சிக்யூட்டிவாக ஒரு 16 to எவ்வளோ வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர் 1லேயே இந்த ஊரும் பிளேட் வந்து. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சிங்காக என்னோட சாங்கோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஓகேயா ஒரு மாதிரி ஃபன்னாக அப்படி இருக்கும். அந்த பாட்டில் தான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பொண்ணை வந்து வர்ணிச்சு பேசுகிற மாதிரியோ என்னோட வார்த்தைகள்லாம் வந்து புதுசாக இருக்கும். அதுதான் அதனால தான் பீப்புளுக்கே டவுட் வந்துச்சு நீயாடா எழுதுன இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சூப்பரான ஃபீலிங் கண்டிப்பாக. என்னன்னா இப்போ அந்த பாட்டுலேயே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஹாப்பி வெர்ஷன் இருந்துச்சு. அதுலேயே இந்த சேட் வெர்ஷன் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. காலங்காலமாக தமிழில் ஒரு விஷயம் நடக்குங்க, பட்டிமன்றத்தெல்லாம் பண்ணும்போது அந்த காலத்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த காலத்தில் பாட்டாக எழுதலான்னு சொல்லி நிறைய பேர் இந்த மக்கா மிஷி பாட்டாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? ஐதர் யுவர் ரைமிங் ஆர் த மீனிங்? அது டிபெண்ட்ஸ் தான். இப்போ என்னோட இண்டியில் நான் பண்ணும்போது நான் அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் அவ்வளோவா இருக்கும் என்னோட வேலை சொல்லுவேன். பட் ஆனால் மூவிஸ்ன்னு வரும்போது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்களா அவங்களே. ஸோ அப்போ பண்ணும்போது நான் ஸ்டோரிஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும் ப்ரோ. சில டைம் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி வச்சு இல்லை லிரிக்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கிறது காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபுல்லாக வந்து இதை சுற்றி தான் இருக்கணும், இதை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போயிடுச்சுன்னா ஸ்டோரி அவுட்டாக போயிடும் ரைட்டிங்கில். ஸோ அதனால் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பாட்டு பண்ணாது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாட்டூ வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். என்ன இது ஆயுத எழுத்தா? இது வந்து என்னோட அப்பா அம்மா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். இது ஓ அம்மாவோடது அப்பாவோடது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட். எதனால அந்த மாதிரி ஒரு ஐடியா டிஃப்ரெண்டா இருக்கு? டிஃப்ரெண்டா இல்ல, லைக் நான் எங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்றேன். ஸோ அதனால என்னோட அப்பா அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக அது ஒரு விஷயம். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை தான் இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும். இந்த புழுல இருந்து கேட்டபில்ல இருந்து இல்ல அந்த மாதிரி நானுமே வந்து ஒரு டான்ஸரா இருந்தேன். இப்போ மூவில நடிக்கிறேன், டைரக்டும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு எடுக்க பிடிக்கும். ஸோ அந்த சிம்பாலிக்ல இது வச்சது. இது வந்து ஃப்ரீ ஃபார்ம். இதோட ஷேப்ஸ் வந்து இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட இதுமே. செட் பண்ண மாட்டேன் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு எது இன்ஸ்பயர் ஆகுதோ அதுக்குள்ளே நான் போயிடுவேன். இப்போ நாளைக்கு போயிட்டு ஃபுட்பால் ஆடணும் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா மியூசிக்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுட்பால் ஆட போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோட ஃப்ரீ ஃபார்ம். சரி, இப்போ நீங்கள் அப்போ அப்பா அம்மா மேலே இவ்வளோ ஒரு பாசத்தோடு இருக்கீங்க. எல்லா பசங்களுக்கும் அது ஒரு கெத்தில். ஆமாம், நம்மளுக்கு பிடிச்சது. ஏன்னா யுவர் ஃபிலிம் வெறும் மிடில் கிளாஸ்லேருந்து நீங்கள் வளர்ந்த ஒரு பையன். அப்படி பார்க்கும்போது என்ன விஷயம் பயங்கரம் வாங்கி கொடுத்தீங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு? நான் என்ன வாங்கி கொடுத்தேன்னா வளையல், கோல்டில் வளையல், ஷைன்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா டான்ஸில் இருக்கும்போது மந்த்லி எப்படியாச்சும் 10,000 சம்பாதிக்கணுங்கிறதா என்னோட கோல். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மியூசிக்னால காட் கிரேஸ்னால கொஞ்சம் ஏர்ன் பண்றதுனால எனக்கு வீட்ல வந்து லட்சங்கள்ல போயிட்டீங்க. இப்போ லட்சங்கள்ல போயிட்டேன். கோடி இல்லையா? இல்ல ரைட். பட் அது ஒரு செம்ம விஷயம். ஓகே, இப்போ எதனா படத்துல ஹீரோ எதனா நடிக்கிறீங்களா? வந்திருக்கா? இப்போ அடுத்தது அது போயிட்டு இருக்கு, டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சீரீஸ் ஒரு படத்துக்கானது ஒன்று வந்து போயிட்டு இருக்கு. அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனோன்னு தான் என்னாலே சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வேடனும் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. நிறைய நேரங்களில் இண்டி சிங்கர்ஸ் என்ன மாதிரி ஆகிடுதுன்னா அவங்க பாடுற விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாடும்போது என்ன கொஞ்சம் இந்த அளவுக்கு மீறி இது பண்ணிடுறாங்களோ, இருக்கிற ரியாலிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட ரைட்டிங்கில் நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுறீங்களா? தவிர்க்கல. என்னோட பாட்டில் வந்து நான் அதை பிளேஸ் பண்ற விதம் வந்து வெளியில தெரியாத மாதிரி பிளேஸ் பண்ணுவேன். என்னோட சாங்ஸ்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சிலர் இப்போ சடனா கேட்கும்போது எனக்கு கரெக்டா தெரியல. லைக் சில விஷயம் நான் தெரியாத மாதிரி பிளேஸ் பண்ணுவேன், ரொம்ப ஆப்வியஸா வைக்காத மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ கரண்டா எனக்கு என்ன சுத்தி நடக்குதோ, நான் என்ன விஷயம் பார்த்தனோ, நான் என்ன ஸ்ட்ரகிள் வச்சு பார்த்தனோ அதை வச்சு தான் நான் எழுத முடியுமா. என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பெருசா இருந்ததில்லை. இந்த மியூசிக்ல டான்ஸ்ல வரணுங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் தான் இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய அடி வாங்கினது அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பீப்புளாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஹிட் ஆகும்போது அப்போ நான் பாட்டு எழுதும் போது அது ரொம்ப உண்மையாக இருக்கும். அதனால தான் அதுக்காக இப்போ இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு ஃபன்னாக என்னை சுற்றி எவ்வளோ ஃபன்னாக இருக்கணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னாக இருப்பாங்க, நான் போகிற இடம் ஃபன்னாக இருக்கும்,
என்னோட ரைட்டிங்கும் அப்படி இருக்கு. ஸோ இப்போ மற்ற இண்டி சிங்கர்ஸ் இப்போ வேடன் மாதிரி ஆட்கள் கூட நீங்க இணைஞ்சு ஒரு ஒர்க் பண்ணும்போது இப்போ அவரோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும், அவரோட ரைட்டிங் ஃபார் த அப்ரஸ்ட் பீப்புள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாலோ இல்லை வேற ஒரு பாதையை உங்களுக்கு வழிவகுது? இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ப்ரோ. இப்போ என்னோட ரைட்டிங்க்கு ஒரு என்னோட ரைட்டிங் பார்த்தோன்னா என்னோட ஃபன்னான வேலை தான் இருக்கும். ஆனால் அதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைக்குதுன்னா வேடன், அசல், அதுக்கப்புறம் டாப்ஜியோ, செம்வி, அதுக்கப்புறம் கெலித்தி, வெங்காயம், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட உட்காந்து அவங்க பாடுறது, அவங்க ரைட்டிங்லாம் கேட்கும்போது எப்படின்னா, ஓ இவங்க ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கா, ஓகே இப்படி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களாங்கிற விஷயத்த என்னோட விஷயத்தில் அப்ளை பண்ணுவேன். ஆனால் ரைட்டிங் பார்த்தா என்னோட ஐடியாவில் இருக்கும். ஸோ இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து அப்படி எடுப்பேன். ஸோ அதனால ஒரு செம்மையான மேட்டராக இருக்கும். அந்த செஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ரைட். அண்ட் ஃபைனலி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை ஊரும் பிளட் பாட சொல்றாங்க. We want த்ரிஷா. ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்குள்ள கேட்டுப்பாரு, நானும் ரொம்ப தௌலத்தான ஆளு, விரும்பி குடிக்கிறதோ 2 டம்ளர் பால், கதைய சொல்ல போறேன் பொத்திக்கின்னு நீயும் கேளு, மொட்டை மாடியில மாட்டம் தட்டின்னு இருக்கான் தன்ன பாலு, பக்கத்து வீட்டுல திரிஷான்னு பொண்ணு இருக்கா, தன்ன பாலு அந்த பொண்ணு மேல கண்ணா இருக்கான், அந்த பொண்ணுக்கு வீட்டுல 4 அண்ணன் இருக்கான், சண்டை செய்ய சக்தி இல்ல கோவிந்தனால ரொம்ப தொல்லை, ஏய் நசுங்கி போன நாசமான பிஸ்கெட்டு, ஏய் ஆக்கிடுவோம் ஷோல்டர் டிஸ்லோகேட்டு, ஏய் பந்த அடிக்க மறந்தா விழும் விக்கெட்டு, திரிஷாவை உஷார் பண்ண நல்ல வழி நீ காட்டு, ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடா ப்ளீஸ், இன்ஸ்டால போட்டோ போடணும் பிகேடுடா சீஸ், என்னடா ஒரே காத்தா இருக்கு மாடி மேல மழை வரும் போல நனைஞ்சு படுத்த ஜோரத்தால. So this was my first song. உங்களை அவங்க இப்படி ஒருத்தர் இருக்காரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங்குமே ஆக்சுவலா. ஓ அப்படியே. ரைட். That was like ரொம்ப டிஃபரண்டா இருந்துச்சு. So that அந்த ஜர்னி உங்களுக்கு கொண்டு வந்தது அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். த்ரிஷாக்கு ஒரு தனி தேங்க்ஸ் உங்க வாழ்க்கையில எப்படி 100%. அந்த த்ரிஷா எங்க இருக்காங்க தெரியல. ஓ அது அப்ப ஆக்ட்ரஸ் த்ரிஷா இல்லையா? ஆக்ட்ரஸ் த்ரிஷா இல்ல. உங்க வீட்டு பக்கத்துல இருந்த த்ரிஷாவா? அது ஆக்சுவலா என்னன்னா THRISHN போட்டிருக்க மாட்டான் அதோட டைட்டில், 3 ஷான் போட்டிருப்பேன். ஸோ அதோட மீனிங் என்னன்னா இந்த பாட்டு வந்து 3 பேரை சுத்தி இருக்கும். ஒன்னு பால்டபா, இன்னொன்னு திரிஷானுங்கிற ஒரு பொண்ணு, இன்னொன்னு தனபால். ஸோ 3 பேரு. ஸோ அந்த 3 ஷா அப்படின்னு. ரைட். எக்ஸலன்ட். ஸோ மோர் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச் ப்ரோ. பயங்கரமா இருக்கு. நன்றி. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டது பால்டபாவா தான் இருக்கும். ஸோ கிவ் a pose for us. போஸா? Okay brother, all the best. Thank you so much bro. Thank you. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Plan your next summer escape with Grand Royal Tours.